வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மல்லிகடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மல்லிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, லாபமான வெள்ளரி ஜூஸ் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மல்லிகடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூஸ் ஷாப்பில் பெரும்பாலும் பார்க்க முடியாத ஜூஸ் வெள்ளரி ஜூஸ் தான். சவுத் சைடில் ஒரு சில இடங்களில் போடுறாங்க. வெளியில் அந்தளவு இது ரீச் இல்லை. ஆனால் இது ரொம்ப ரொம்ப லாபம். எப்படி லாபம்னு சொல்கிறோன்னா, இந்த பழம் ஃபார்மர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வயல்லே பறிக்க மாட்டாங்க. பறித்து மேக்ஸிமம் மாடு அவங்களோட கால்நடைக்கு போட்டுருவாங்க. சரியா? இதை மீறி இப்போ இது மார்க்கெட்டுக்கு கொடுப்பாங்க. மார்க்கெட்டுக்கு எதுக்காக கொடுப்பாங்கன்னா, மற்ற ஃபார்மர்ஸ் சீடு எடுக்கிறதுக்காக இந்த பழம் தேடும்போ இது மார்க்கெட்டுக்கு பெரிய மூட்டையில் வரும். ஆனால் ஒரு பெரிய மூட்டையே 100 ரூபாய்க்கு தான் ஏலம் போகும். சரியா? அந்த மூட்டை 50 கிலோ அப்படி இருக்கும். அவ்வளோ வெயிட் இருக்கும். இந்த மாதிரி பழம் இருக்க மூட்டையே 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு உள்ளதான் ஏலம் போகும். தெரிஞ்சவங்ககிட்ட நீங்களே விசாரிச்சு பாருங்க. அதை ஒரு சில ஜூஸ் கடைக்காரங்க ஏலம் எடுத்து இப்போ ஜூஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. ஒரு 100ல் ஒரு 1% கூட இன்னும் போட ஆரம்பிக்கல. சரியா? நீங்கள் இதை இப்போ ஒரு ஜூஸ் ஷாப்போ ஒரு ரோடு சைடில் கடை போடுறது ஆசைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்து லைனாக அடிக்க ஜூஸ் போட்டால் கண்டிப்பாக மக்கள் வருவாங்க. ஏன்னா ஹீட்டை குறைக்கிறதுல இந்த வெள்ளரி மாதிரி எதுவுமே வராது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு காமிக்கிறேன். இதில் லாபம் நான் தான் சொல்லிட்டேன். பயங்கரமான லாபம் இருக்குது. மொத்தமே 100 ரூபா தான் இருக்கும் பெரிய மூட்டை பழம், வெள்ளரி பழம். நீங்கள் இந்த சீடை எடுத்து காய வச்சு திரும்ப சீடை நீங்கள் விற்கலாம். அந்த உரக்கடையில் போயிட்டு இவ்வளோ வெள்ளரி விதை இருக்குன்னா அவங்க 100 கிராம் இவ்வளோன்னு ரேட்டு கொடுத்தா ரொம்ப ரேட் இந்த சீடு அப்படியே ரொட்டேஷன் பண்ணிடுவாங்க. அப்படியே நீங்கள் ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் மாற்றிக்கிடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு ஜூஸ் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம தொழிற்சீவிக்கணும். சரியா? இந்த ஜூஸோட பக்குவத்தை எப்படி நம்ம பார்த்து எடுக்கணும் அப்படின்னா, நல்லா பழுத்துட்டா அப்படி அமுக்குனீங்கன்னு வச்சுக்காங்களேன், திரும்ப மேலே வராது. அப்படி அமுனாப்லேயே நிற்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு இதில் கொஞ்சம் பகுதியை எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த முலாம்பழம், கிருணி பழம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அதே டேஸ்ட்டு அதோடையும் டாப்பாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ஜூஸ்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா அடுத்தால வேறு எந்த ஜூஸ் பக்கமும் போக மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜூஸ் போட்டும் சாப்பிடலாம். அல்லது குழந்தைகளுக்கு நீங்கள் இதை பார் மாதிரி வெட்டி வச்சு சீனி தூவி ஒரு 1 ஹவர் ஊற வச்சு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு இதை கொடுக்கலாம். இது ஒரு நல்ல மெடிசின் கூட. உடம்பு ஹீட்டை குறைக்கும். அப்புறம் நிறைய பிரச்சனைக்கு இது சொல்யூஷனாக இருக்குது. ஓகே, நம்ம சீடை எடுத்தாச்சு. தொலியை எடுத்தாச்சு. இப்போ சீடு எடுப்போம். சீடு நாங்களும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் சாப்பிட்றதாங்க சீடு அப்படியே சாப்பிடலாம். ஒன்றுமே பண்ணாது. இதை சீடு எடுக்கிறவங்க எலி வராத இடத்துல வைங்க. ஏன்னா எலி இதை கொறிச்சு சாப்பிட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா தொலியும் எடுத்தாச்சு, சீடும் எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி அரைக்கிறதுக்கு போட்டோம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப்பிள் பழத்தை வெட்டுற மாதிரி இருக்குது. அந்தளவு நல்லா பழுத்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வெட்டியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கணும். கொஞ்சம் சுகர் கண்டிப்பாக சேர்த்தாகணும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். சுகர் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஐஸ் வாட்டர். சரியா? கொஞ்சமாக உங்களுக்கு ஐஸ் வாட்டரோ நார்மல் வாட்டரோ எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெள்ளரி பழத்தை அரைச்சி நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணியாச்சு. ஒரு அரை மிக்சியில் பீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெள்ளரி ஜூஸ் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை கிளாஸுக்கு மாற்றிடலாம். அவ்வளோ நம்ம கொஞ்சம் தான் எடுத்தோம். 1.5 கப் வந்திருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 450 ml போல் வந்திருக்கு. இந்த ஜூஸு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளரி ஜூஸ் போடுறது ரொம்ப ஈஸி. லாபம் ரொம்ப அதிகம். வீட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஜூஸ் போட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது வெள்ளரி ஜூஸ்ன்னு இருக்கிறாங்கன்னா என்ன ஜூஸ்ன்னு சொல்லாமல் கொடுங்க. அப்படி குடிப்பாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அது நமக்கு தெரியாது. இது இன்னும் கூடிய சீக்கிரம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள எல்லா ஜூஸ் கடையிலும் இது இல்லாமல் இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள். முந்திக்காங்க ஜூஸ் கடை வச்சுருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சைட் பிஸ்னஸாக பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுடைய வீடியோவில் சந்திக்கும்.